Hi friends, welcome back to Birlas Parvai. நம்ம கூட இன்றைக்கி இருக்கிற வண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா volkswagenோட Ameo நம்ம கூட இருக்குது. இந்த கார் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எதுக்காக இந்த காரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த volkswagenோட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 years ஓல்டான ஒரு வெஹிக்கிள். யூசர் வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்காங்க. அவரோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து ரியலாகவே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக சர்வீஸ் காஸ்ட் வருதா இல்லை ஒரு ரியல் டைமோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரோட யூசர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் வினோத் வந்து நம்ம கூட இருக்கார். ஹாய் ஜி. ஓகே, ஸோ அவரோட தான் இந்த எபிசோடு இருக்க போது ரொம்ப டீட்டெயில்டாக இந்த காரை பற்றி நம்ம பேசலாம். ஹாய் வினோத். ஹாய் வினோத், நீங்கள் இந்த ஆமியோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வண்டிலாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்போது இந்த ஆமியோ வந்து நீங்கள் பிக் பண்ணி நான் சூஸ் பண்ணது ஷிஃப்ட் ஆட்டோமேட்டிக், i20 ஆட்டோமேட்டிக், அப்புறம் volkswagen. ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 4 years ஆயிடுச்சு இல்லையா? எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க? 60,000, க்ளோஸ் டு 60,000. ஓ கிரேட். ஓகே, ஸோ volkswagen அப்படின்னு வரும்போதே வெரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் இந்த வண்டி ஓட்டியிருக்கீங்க. உங்களோட ஒரு வியூவில் இதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து எப்படி இருக்குது? Yearly maybe 30,000, but service cost is quite high. But you are getting compromise. I mean, you are getting compromised by the performance. ஓகே, அதாவது நீங்கள் ஒரு இயருக்கு எவ்வளோ தடவை நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க? Maybe twice. Maybe. நார்மலாக ஒரு தடவை தான். இவங்க எத்தனை கிலோமீட்டருக்கு வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணோம்? 15,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுவோம். ஓகே கிரேட். ஸோ ஒரு சர்வீஸ்க்கே 30K ஆகுங்கிற உங்களோட சர்வீஸ்க்கு 19 வரும் மினிமம். 19 மினிமம். அப்பார்ட் ஃப்ரம் எந்த ஸ்பேரும் மாற்றலை, நார்மல் சர்வீஸ்னால் உங்களுக்கு 19 வந்துடும். ஓ ரைட். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் ஒரு இயருக்கு 15K அப்படின்னா இப்போ நான் இப்போ இயருக்கு வந்து நான் 5K தான் ஓட்டுறேன்னு வச்சுக்கலாமே. பட் ஸ்டில் வி நீட் டு டூ சர்வீஸ் அப்படியா? இல்லையா? இல்லை. ஸோ 15K 5,000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா யூ ஷுட் டூ த வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட், அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். மற்றபடி எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் மேஜராக உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்திருக்கா? ஐ மீன் ஒரு டர்போவோட செலவோ இல்லை இன்ஜெக்டரோட செலவு, இந்த மாதிரி ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஸ்பேர் எதுவுமே எனக்கு போனதில்லை. ஒரு சின்ன பம்பில் முன்னாடி பம்பர் மட்டும் அடிப்பட்டது. அதுக்கு மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 70,000. பம்பரில் ஒரு பீஸ், அது ஃபுல் ரீப்ளேஸ் பண்ணல. ஒரு பீஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி மேலே ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு 70,000. அதுக்கு எனக்கு 1.5 மாதம் வண்டி நினைச்சாங்க. அப்பா, இந்த கலர் இல்லை அப்படின்னு ஹைதராபாத் ஆர்டர் பண்ணி. ஓகே, அது ஒரு கமெண்ட் இருக்குது ஆக்சுவலாக volkswagenல. அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், நம்மளை மதிக்கவே மாட்டாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை? அவங்க கேட்டால் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார், வந்தால் தரப்போறேன், நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் தான் அவங்க பதிலாக இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம வண்டி எடுத்து சும்மா 1.5 மாதம் நிப்பாட்டி இருக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி எடுக்கணும்? ஸோ அந்த பதில் கண்டிப்பாக இருக்கதா சார். இட்ஸ் ட்ரூ. ஓ ஓகே. ஸோ அதெல்லாம் மீறி எதுக்காக volkswagen வரணும்? பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இந்த வேரியண்ட்டில் வேறு எது மாருதிலையோ ஹுண்டாயிலையோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் திஸ். ஓகே, இப்போது volkswagen வண்டியை வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ECU வந்து டியூன் பண்ணுறாங்க நிறையா இப்போது. ஐ மீன் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இப்படிலாம். ஸோ அது வந்து மோஸ்ட்லி இந்த volkswagen வண்டி தான் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நான் வந்து இங்கே அடையாரில் ஒரு ICD டியூனிங் சொல்லி அவர் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து ஜெர்மன் கார்ஸ், அதுவும் volkswagenல வந்து உங்களுக்கு இன்ஜினில் நிறையா இன்னும் ரூம் இருக்குது நீங்கள் வந்து டியூன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி பண்ணுறது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத விடலாம். பட் இது பண்ணுறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் இட் பிகாஸ் இந்த வண்டி ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. இதோட இன்னும் எனக்கு ராஷாக ஓட்டணும் அப்படின்னா ஷுட் கோ ஃபார் த ரேஸ் ட்ராக், நாட் இன் த ரோட்ஸ். கரெக்ட். ஸோ அவங்களும் வந்து அதை மாடிஃபை பண்ணிட்டு ரேஸ் ட்ராக் போய் ஓட்டுறாங்க. பண்ணலாம், தைரியமாக பண்ணுவாங்க. ஓகே. வினோத், இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஐ மீன் volkswagen பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியருமே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டீரியர் தான் இருக்கும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபங்கியான விஷயம் எதுவுமே இருக்குது, மெட்டீரியல் மாதிரி இருக்கும். கரெக்ட். அப்போ இந்த வண்டியில் volkswagenல ஜென்ரலாகவே என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க? இல்லை ஆட்டோடியம் ரியர் வியூ மிரர், அண்ட் தென் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், 7+1 ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், DST கியர் பாக்ஸ். ஸோ இதுவே போதும். இந்த பட்ஜெட்டில் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வேறு எந்த வண்டியிலுமே கிடையாது. எனக்கு அரௌண்ட் 12.7 வந்துச்சு. 12.7. இது வந்து டாப் எண்ட் இல்லை? டாப் எண்ட், ஹைலைன் ப்ளஸ். ஓகே ஃபைன். நீங்கள் இதில் அடிஷ்னலாக நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன்ஸ்? அடிஷ்னலாக மாடிஃபிகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் நார்மல் ஆண்டனா வரும். நான் ஷார்க் ஆண்டனா போட்டிருக்கேன். ஓகே.
சவுண்ட் சிஸ்டம் டிஃபால்ட் சவுண்ட் சிஸ்டம் மட்டும்தான். பட் அதுலேயே ஒரு சப்வூஃபர் லைன் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் தனி ஆம்பிளிஃபையர் வச்சு சப்வூஃபர் லைன் எடுத்து பார்த்து இந்த மாடிஃபிகேஷன் பண்ணல, ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன் ஜென்ரலாக. அந்த சப்வூஃபருக்குரிய பேஸை விட்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இந்த பில்டோட குவாலிட்டி இருக்கா? பயங்கரமாக இருக்குது. ரோடோட எதுவுமே கேட்காது, எதுவுமே கேட்காது. டேம்பர் ஏதாவது எதுவுமே பண்ணலை, டேம்பிங் எதுவுமே பண்ணல. இஃப் யூ வாண்ட் டு செக் யூ ஜஸ்ட் ஓப்பன் த பேனட் அண்ட் செக். அதில் எதுவுமே பண்ணல. சப்வூஃபர் அப்படியே நின்று தான் இருக்கும், எதுக்குமே டேம்பிங் பண்ணலை. ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏடியோட நம்ம ஓட்டுறதே வந்து 80 தான். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? ஐ திங்க் இது 7 ஸ்பீடு கியர் பாக்ஸ் நினைக்கிறேன். 7+1. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? 80 பெஸ்ட் 80 கியர் பாக்ஸ் ஐ ஹேவ் எவர் ட்ரிவன். ஆஃப்டர் ஆடிக்கு அப்புறம் நான் ஓட்டின பெஸ்ட் கியர் பாக்ஸ் இது மட்டும் தான். ஓகே. நீங்கள் என்னென்ன வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க? நான் ஷிஃப்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், i20 ட்ரை பண்ணேன், கிரெட்டா ட்ரை பண்ணேன், BMW X1 ட்ரை பண்ணேன். ஓகே. எனக்கு இதுதான் பிடிச்சது. ஓகே. ஸோ இப்போது இந்த வண்டியில் ஏதோ கண்டிப்பாக எல்லா கார்லேயும் வந்து பிரச்சனைன்னு இருக்கும், லேகிங் விஷயங்கள் இருக்கும். அப்போ இந்த வண்டியில் இந்த ஆமியோவை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆமியோவில் ஒரு லேகிங்கான விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? லேகிங்கான விஷயம் அப்படின்னா இதில் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. ஸோ டீசலில் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஹையர் RPM ஹைவேஸில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரோட் நாய்ஸும் இன்ஜின் நாய்ஸும் உள்ளே கேட்கும். ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் ஹைவேல கண்டிப்பாக ஓட்டியிருப்பீங்க. ஸோ எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் க்ரூஸ் 180. 180? ஐ ஹேவ் வீடியோ ஃபார் இட். 180. நான் ஒரு கையில் ஓட்டிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓய்யோ. ஸோ 180 போகும்போது எப்படி வண்டி பெர்ஃபார்ம் பண்ணுது? ஸ்டேரிங் ஏதாவது வாபுல் ஆகிறதோ பிரச்சனை எதுவுமே இல்லை? எதுவுமே கிடையாது. எனக்கு அந்த இன்ஜின் நாய்ஸ் மட்டும் தான் கேட்டது. ஓகே. ஏன்னா ஆடியோ ஆஃப் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறங்காட்டி. பட் இன்ஜின் நாய்ஸ் மட்டும் தான் கேட்டது. மற்றபடி நோ, எந்த வாபிள் கிடையாது. ஒரு வண்டி வருது இப்படி லெஃப்ட் கட் பண்ணுறது இழுத்துட்டு போகிறது எதுவுமே நார்மலாக இருக்கும். ஓகே, சூப்பர். பிரேக்கிங் எப்படி இருக்குது அவ்வளோ ஸ்பீட்லலாம்? நீங்கள் ஒரு 120 போயிட்டு இருக்கிறீங்கன்னா 50 மீட்டர்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னா யூ கேன் ஸ்டாப் இட். ரியலி? இப்போ வந்து ஒருத்தர் நான் மாருதி ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்கிரேட் பார்த்துட்ருக்காரு. ஃபோக்ஸ்வேகன் போகலாமா வேணாமா அப்படின்னு தயங்கிட்டே இருக்காரு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபோக்ஸ்வேகனுக்கு யார் உள்ளே வரலாம், யார் ப்ளீஸ் வராதிங்க அப்படின்னா யார் சொல்லுவீங்க? உள்ளே யார் வரலாம் அப்படின்னா அது 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பட்ஜெட் லெவல், இன்னொன்று வந்து கம்ஃபர்ட் லெவல். இப்போ நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும், எனக்கு அதே மாதிரி டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோக்ஸ்வேகன் போகலாம். இல்லை எனக்கு பட்ஜெட் சென்ட்ரிக்காக இருந்த போது கம்ஃபர்ட் ஐ கேன் சம்வாட் மிட் லெவல் இருந்தால் ஓகே அப்படின்னு கேன் கோ ஃபார் மாருதி. இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இப்போ ஆமியோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதுவும் டீசல் இன்ஜின் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஈவன் போலோவில் வென்டோவில் கூட உங்களுக்கு டீசல் இன்ஜின் கிடையாது. டீசல் மட்டும் இல்லாத 1 லிட்டர் இன்ஜின் தான் வருது. அதுலேயும் அதில் 1.5 டர்போ வந்து இப்போ ஆப்ஷனலாக டைகனில் மட்டும்தான் வருது. கரெக்ட். வென்டோவில் கூட கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற வண்டியில் போலோ, வென்டோ, தென் டைகன் 3 வண்டி நீங்கள் எடுத்தோன்னா உங்களோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் என்ன சொல்வீங்க? யூசருக்கு வந்து என்ன வண்டி எடுக்கலாம்? டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேருந்து வயசானவங்க போக போகிறாங்கன்னா ஷுட் கோ ஃபார் டைகன். நான் ஒரு இண்டிவிஜுவல் டிரைவர், சோலோ என்தூசியாஸ்டிக், ஃபேமிலி வைஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஷுட் கோ ஃபார் வென்டோ. இல்லை ரொம்ப ரேஷாக ஓட்டோன்னு ஷுட் கோ ஃபார் போலோ. போலோ மாதிரிலாம் கேப்பில் கட்டடிக்கிற எந்த காருமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆட்டோமேட்டிக்கில் சான்ஸே இல்லை. ஓகே. ஓகே. ஸோ அப்போது இது வந்து ரிலையபிலிட்டி வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் கார் எடுக்கிறோம், எனக்கு 10 வருஷம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வண்டி சப்போர்ட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். கண்டிப்பாக பண்ணும். ஓகே. அந்த 10 வருஷத்துக்குள்ளே நான் எவ்வளோ சர்வீஸ் காசு நான் செலவு பண்ணும்? இயர்லி 20 விட அப்ராக்சிமேட்லி இயர்லி 13 எடுத்துக்கலாம். நடுவில் அவங்க கிலோமீட்டர் ஓட்டுறாங்க, 60% செலவு பண்ணியிருப்பாங்க இனிஷியல் பேமெண்ட்டில். ஐ மீன் 10 லட்ச ரூபா காருனா 10வது வருஷம் முடிக்கும் போது 6 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக. ஓகே. ஸோ அந்த இதை பேர் பண்ணுற ஒரு கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே தான். ஸோ இப்போ அடுத்து நீங்கள் ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன தாட் இருக்குது? நீங்கள் என்ன வண்டி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு கிரெட்டா லேட்டஸ்ட் ஃபேஸில் பிளான் பண்ணியிருந்தேன். அடுத்து டைகன் ஓட்டி பார்த்தேன். ஓகே. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். இந்த கியர் பாக்ஸ் அகைன் ஃபோக்ஸ்வேகனுக்கு தான் மறுபடியும் GT தான். ஓகே. ஸோ நீங்கள் கிரெட்டாக்கும் டைகனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அந்த கியர் பாக்ஸ். ஓகே. அது மட்டும்தான். மற்றபடி ரெண்டுமே கம்ஃபர்ட். இதோட ஃபோக்ஸ்வேகனோட அது கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு இதில் அந்த டோர் க்ளோஸ் பண்ணுற சவுண்டே இதில் ஒரு மாதிரி கேட்கும், அதில் ஒரு மாதிரி கேட்கும். அந்த பில் குவாலிட்டி எனக்கு ஐ ஃபீல் இட் இன் ஃபோக்ஸ்வேகன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஆமியோ ஓட்டின வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் சொல்கிறேன். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷம் ஆன ஒரு வண்டி இது. அப்போது இதில் என்னென்ன மாதிரியான ஒரு டிப்ரிஷியேஷன் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வண்டி வந்து டீசல். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்கலாம், வண்டி வந்து அமுக்குனா போயிட்டே இருக்குதுங்க. ஸோ இப்போது இந்த டீசல் வந்து இல்லை ஆக்சுவலாக மார்க்கெட்டில். இது வந்து நம்ம ஸ்டேஜ் டியூன் பண்ணதெல்லாம் கிடையாது. பட் இருந்தால் கூட பயங்கரமாக இருக்குது பவர். ஆக்சுவலி யூசர் சொன்ன மாதிரியே இந்த ஃபோக்ஸ்வேகனுக்கு வர்றாங்க அப்படின்னாவே இந்த டிரைவிங்காக தான்
மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வராங்க. அந்த ஒரு பெப்பினஸ்ஸு இதை வந்து நம்மளால் மாருதியோ இல்லை ஈவன் ஹுண்டாயோ வண்டியில் நம்மளால் டெஃபினட்டாக நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த 4 வருஷத்தில் இந்த வண்டியில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்மிஷனில் செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் நம்ம ஓட்டுறோங்கிற அந்த ஒரு ஃபீலே இல்லை. அந்த ஒரு லேகிங் வந்து சுத்தமாக இல்லை வண்டியில். செம்மையாக வந்து கியர் ஷிஃப்டிங் நடக்குது. உங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு கூட வண்டியில் உங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி பெப்பினஸ்க்கு பஞ்சமே இல்லை. சும்மா அல்டிமேட்டாக வண்டி வந்து பிக்கப் இருக்குது. நீங்கள் கட் பண்ணிலாம் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. அதே மாதிரி பிரேக்கிங்குமே வந்து இந்த பவருக்கு தேவையான பிரேக்கிங் வந்து ரொம்ப ஆப்வியஸாக வண்டியில் இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பிரேக் அடிக்கலாம். ஸோ 4 வருஷத்தில் வண்டியில் பெருசாக எந்த விதமான டிப்ரிஷியேஷன் எதுவுமே நமக்கு தெரியலை. சஸ்பென்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது வண்டி வந்து இருந்தே இப்படி தானே? முதல்ல இப்படி தான் ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு அது ஏன்னா நீங்கள் ஹையர் ஸ்பீட் போய் பெண்ட் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு வீல் வந்து உங்களுக்கு அலையாது. ஓகே. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லாவே தெரியுது. சின்ன ஒரு பம்பில் போனால் கூட நமக்கு நல்லாவே உள்ளே வருது. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து ட்ரைவ் மோடில் தான் இருக்கோம். ஸ்போர்ட்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். டிரைவிங்கில் போயிட்டு இருக்கும் போதே ஒழுங்கலை. ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. வண்டி நீங்கள் பாருங்கள், வண்டி ஆர்பிஎம் பாருங்கள். 3000லாம் வந்து அசால்ட்டா அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து வண்டி ஏறுது. பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்து இதே ஆமியோ நான் வந்து ஸ்டேஜ் 3 பண்ண வண்டி ஓட்டினேன் ஆக்சுவலாக. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இதோட ஒரு 50% தான் பவர் வந்து அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். அதுதான் நான் சொன்னேன், இந்த வண்டி நீங்கள் டியூன் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை ஆக்சுவலி. பட் இருந்தாலும் டியூன் பண்ணி அது ட்ராக்ல ஓட்டணுங்கிறதுக்காக அப்படி டியூன் பண்ணி ஓட்டுறாங்க ஆக்சுவலி. பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ நடக்குது இங்கே? ப்ரெஸ் பண்ணால் டக்குன்னு செகண்டில் 2000 4000 போயிட்டு சட்டுன்னு வருது. இப்படி அந்த கீர் மாறுறது உங்களுக்கு தெரியல. ஆனால் ஹையர் ஆர்பிஎம்ல நாய்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு NVH லெவல் வந்து தெரியுது. பட் ரோட் நாய்ஸ் சுத்தமாக இல்லை. ஆனால் இன்ஜினோட நாய்ஸ் வந்து இது டீசலுங்கிறதுனால ரொம்பவே வருது. பட் இதோட பெட்ரோல் எப்படி இருக்கும்? நீங்கள் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? பண்ணதில்லை. ஈவன் போலோவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறையா ஒரு லாங் டேர்ம் யூசர் ரிவ்யூ வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது புதுசாக ஒருத்தவங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அந்த பிராண்டோட ரிலேபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. என்கிட்டையும் நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்போது அதை வந்து நானே சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு 50K 70K ஓடின காரோட யூசர் வந்து சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வண்டி ரியலாகவே வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான சீரீஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறையா இந்த மாதிரியான வீடியோஸும் நம்ம பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் உங்களோட கார் வந்து மினிமம் 50K நீங்கள் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீழே உள்ள மெயிலில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து வந்து உங்களோட காரை ரிவ்யூ பண்ணலாம். இப்போதைக்கு சென்னைக்குள்ளே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ரீச் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.